நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரராகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டிய இந்த காரியங்களை கர்த்தர் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி காட்டியுள்ளார். இவைகள் பின்னர் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள். இப்படி பின்னர் சம்பவிக்க வேண்டிய இந்த காரியங்களை முன் அறிவித்தலே தீர்க்க தரிசனம் என்று வேதம் சாட்சியிடுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த இந்த விசேஷம் தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்ட காரியங்கள். அப்படி தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்ட இந்த காரியங்களை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த விசேஷம். இது ஒரு வெளிப்பாடு. இப்படி வெளிப்பாடாய் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்ட காரியங்கள். இந்த தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்ட இந்த காரியங்களாவன சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். இவைகள் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த இந்த காலத்துக்கு பின்னர் நிறைவேற வேண்டிய காரியங்கள். கர்த்தர் எவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ இந்த காரியங்கள் யாவும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இப்படி வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள், சீக்கிரம் சம்பவிக்கப்பட வேண்டிய இந்த நிகழ்வுகள் தீர்க்க தரிசனமாக சாட்சியிடப்படுகிறது. முன்னர் அறிவிக்கப்பட்டது, இது பின்னர் நிறைவேற வேண்டும். முன்னர் அறிவிக்கப்படக்கூடிய அந்த காரியம் பின்னர் நிகழக்கூடிய அந்த காரியமாக இருக்கும்போது அது தீர்க்க தரிசனம் என்று சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே இந்த வார்த்தையை, இந்த தீர்க்க தரிசனத்தை, பின்னர் சம்பவிக்க வேண்டிய இந்த காரியத்தை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தார். பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு அனுப்பப்பட்ட வார்த்தைக்கு, மாமிசத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தைக்கு இந்த காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறார். இவைகள் குமாரனிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. எவைகளெல்லாம் பின்னர் சம்பவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ, இவைகளெல்லாம் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ, அவை யாவும் பிதாவாகிய தேவன் குமாரனிடத்திலே ஒப்புக் கொடுத்தது. குமாரன் இதை தன்னுடைய தூதனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அந்த தூதன் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிற யாவும் பிதாவாகிய தேவனால் நேரடியாக கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. இந்த தீர்க்க தரிசன காரியங்கள் யாவும் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தார், குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்தார். குமாரன் அதை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறார். பிதாவினிடத்திலிருந்து வார்த்தையாய் அனுப்பப்பட்டிருக்கிற அந்த குமாரன் இவைகளை நேரடியாக தன்னுடைய ஊழியக்காரருக்கு, பிதாவினுடைய ஊழியக்காரருக்கு கொண்டு சேர்க்கவில்லை. அங்கே இடைநிகழ்வுக்குள்ளாக தூதன் அனுப்பப்படுகிறார். அந்த தூதனானவர் வந்து அவைகளை அவருடைய ஊழியக்காரரிடத்திலே கொடுக்கிறார். அந்த ஊழியக்காரர்கள் அவைகளை குறித்து தங்களிடத்திலே கர்த்தரால் இணைக்கப்பட்டிருக்கிற, ஐக்கியப்படுத்தப்பட்டிருக்கிற ஆத்மா என்ற உள்ளான மனிதனை பெற்றிருக்கிறவர்களுக்குள்ளாக சாட்சியிட வேண்டும். இதுவே முன்னறிவிக்கப்பட்ட காரியமாக காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி இவைகளை வாசிக்கிறவர்களும் இவைகளை கேட்கிறவர்களும் இது எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையின் நிறைவுக்குள்ளாக வரவேண்டியவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது என்றால், இங்கே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பிதா குமாரனிடத்திலும், குமாரன் தன்னுடைய தூதனிடத்திலும், தூதனானவர் கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்திலும் கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய இந்த காரியங்களை வாசிக்கிறவர்களும் அவைகளை கேட்கிறவர்களும் அதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் ஜீவனுக்குரியவர்கள், இந்த கிருபைக்குள்ளாக நிறைவுக்குள்ளாகிறவர்கள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 3 விதமான தன்மையிலே இருக்கக்கூடிய இந்த கிரியைக்குரியவர்கள் பாக்கியவான்கள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவர்களும், இந்த தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவைகளில் கை கொண்டு நடக்கிறவர்களும், இந்த 3 தன்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சாட்சியிடப்படுகிறார்கள். இவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த பாக்கியம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய கிருபையாகும். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வாசிக்கக்கூடிய இந்த தன்மையானது நிறைவேறினதை
அறியக்கூடிய தன்மையாகும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பகுதி பகுதியாக அதினதின் காலங்களிலே நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த காரியங்கள், அவைகள் நிறைவேறி தீர்ந்த வேளையிலே அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் அதை அறிந்து அதை வாசிக்கிறவர்களாகவும் அதை கேள்விப்பட்டு அதன் மூலமாக விசுவாசிக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனம், பின்னர் சம்பவிக்க வேண்டிய இந்த தீர்க்க தரிசனம் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளாக நிறைவேற வேண்டிய காரியமாகும். அப்படி நிறைவேற வேண்டிய இந்த காரியத்தை பகுதி பகுதியாக பிரித்து கர்த்தர் நிறைவேற்றுகிறார். தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கும் போது நிறைவேறி இருக்கிறதை வாசித்து அதை விசுவாசிக்கிறவர்களாகவும், நிறைவேறி இருக்கிறதை வாசிக்கிறதை கேட்டு அதை விசுவாசிக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். இது ஒருபுறம் நித்திய ஜீவனுக்குள்ளாக கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அந்த மகிமையின் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தருடைய கிருபை பெற்ற ஜனம். இவர்கள் இந்த தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்ட நிறைவேறின வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள். மற்றொன்று நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரியம், அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சாட்சியிடுகிறார். எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறக்கூடிய வேளையிலே அதை கை கொள்ளக்கூடியவன் பாக்கியவான். நிறைவேறினதை நிறைவேறிற்று என்று விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நிறைவேறி கொண்டிருக்கிறதை அது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நிறைவேற போகிறவைகளை இவைகள் நிறைவேற போகிறது என்று விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இந்த தீர்க்க தரிசனமானது யோவானுக்கு அறிவிக்கப்படும் பொழுது பிதா தேவனாகிய கர்த்தர் அதை நேரடியாக கொண்டு வந்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு சாட்சியிடவில்லை, அதை அறிவிக்கவில்லை. அது குமாரனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. குமாரன் தம்முடைய சமூகத்தில் இருந்து தூதனை அனுப்பி அதை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்படி வெளிப்படுத்தி கொடுக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அது நிறைவேறும் போதும் அது குமாரன் மூலமாக குமாரனிடத்திலிருந்து தூதனை அனுப்பி அந்த தூதன் வந்து அவருடைய ஊழியர்களுக்கு இவைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறார், இவைகளை குறித்து அறிவிக்கிறார், இவைகள் நிறைவேறிற்று என்று அறிவிக்கிறார், இவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று அறிவிக்கிறார், இவைகள் நிறைவேற போகிறது என்று அறிவிக்கிறார். அவைகளை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. நிறைவேறிய காரியங்களை நிறைவேறிற்று என்று சாட்சியிடக்கூடிய தூதனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தூதன் மூலமாக ஊழியக்காரர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த ஊழியக்காரர்கள் சாட்சியிடக்கூடிய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தூதன் மூலமாக சாட்சியிடக்கூடிய அந்த நிகழ்வை விசுவாசிக்கிறவர்கள், அதை கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை தூதன் மூலமாக அங்கே அவருடைய ஊழியக்காரருக்கு அனுப்புகிறார். இத்தகைய கிரியைகளை இது நிறைவேறும் போதும் சாட்சியிடப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமுள்ள பொருளை உடையதாயிராது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சாட்சி கொடுக்கிறார். 2 பேதுரு 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்க தரிசனமானது அறிவிக்கப்பட்டபடியாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது மறைபொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறைவேறக்கூடிய அந்த தீர்க்க தரிசன காரியங்கள், முன்னறிவிக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அது அறிவிக்கப்பட்ட விதமாய் இல்லாதபடிக்கு சுய தோற்றமுள்ள பொருளை உடையதாயிராது. 666 என்ற ஒரு இலக்கம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கம் 666 இல்லாதபடிக்கு அது ஞான அர்த்தம் கொண்டதாய் சாட்சியிடப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பாபிலோன் அது வேசித்தனம் நிறைந்த நகரம். பாபிலோன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிற அந்த காரியம் நேரடியான பொருளை உடையதாக இல்லாமல், அது சுய தோற்றமான பொருளை உடையதாயிராமல் அதற்குள்ளாக மறைபொருளாக ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியமாகவே அது காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் யாவும் நேரடியாக பிதாவினால் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு அனுப்பப்படவில்லை. இங்கே அது குமாரனிடத்திலே ஒப்புக் கொடுத்து, குமாரன் அதை தூதனிடத்திலே சொல்லி அனுப்பி, அந்த தூதன் அவருடைய ஊழியக்காரருக்கு அதை குறித்து வெளிப்படுத்தி கொடுத்து அந்த ஊழியக்காரர்கள் அவைகளை சாட்சியிட வேண்டும். இதுவே முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசன காரியமாகும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தீர்க்க தரிசனத்தை சொல்கிறவர்கள் தீர்க்கதரிசிகள் என்று சாட்சியிடப்படுகிறது. வேதத்திலே 2 விதமான தன்மையை கொண்ட தீர்க்கதரிசிகள் சாட்சியிடப்படுகிறார்கள். வேதம் சாட்சியிடக்கூடிய தீர்க்கதரிசிகள், கர்த்தர் அனுப்பிய தீர்க்கதரிசிகள், மற்றொன்று கர்த்தரால் அனுப்பப்படாத தீர்க்கதரிசிகள்.
பிதாவினிடத்திலிருந்து குமாரனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை தூதனாக இருந்து பெற்றுக்கொண்டு அதை அவருடைய ஊழியக்காரரிடத்திலே வந்து சாட்சியிட்டு அந்த ஊழியக்காரர்கள் கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஜனமாய் கூட்டப்பட்டிருக்கிறவர்களிடத்திலே சாட்சியிடுகிறவர்கள். இவர்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள். மற்றொன்று கர்த்தரால் அனுப்பப்படாத தீர்க்கதரிசிகள். கர்த்தரால் அனுப்பப்படாத தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்க்கதரிசிகள் இவர்கள் பிதா குமாரனிடத்திலே ஒப்பு கொடுத்ததே அறியாதவர்கள். குமாரன் அதை தம்முடைய தூதனிடத்திலே ஒப்பு கொடுத்ததே அறியாதவர்கள். அப்படி தூதனால் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருந்து பெற்றதை அறியாதவர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருந்து பெற்று அந்த வார்த்தையை சாட்சியிடுகிற கர்த்தருடைய ஊழியர்களை அறிய மாட்டார்கள். இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் கிறிஸ்துவை அறியார்கள். இவர்கள் அவருடைய தூதரை அறியார்கள். இவர்கள் அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அவருடைய ஊழியக்காரர்களையும் அறியாதவர்கள். இப்படி மூன்று தன்மையிலே காணப்படக்கூடிய இந்த தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சாட்சியிடப்படுகிறார்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் பிதாவினிடத்திலிருந்து தாங்கள் பெற்றதாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே சாட்சியிடக்கூடிய இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து தங்களுடைய விமர்சனத்தை கொடுக்கிறவர்கள், தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியங்கள் என்று சாட்சியிடுகிறவர்கள். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்கள் ஆவிக்குள்ளாகி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். ஏனென்றால் ஆவிக்குள்ளாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சாட்சி கொடுக்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை முன்னறிவிக்கிறார். அப்படி ஆவிக்குள்ளாகி முன்னறிவிக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்தை அறியக்கூடியவர்கள் ஆவிக்குள்ளாகி அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அது நிறைவேறி கொண்டிருக்கிறதை, அது நிறைவேறி இருந்ததை, அது நிறைவேற போகிறதை சாட்சியிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்படக்கூடிய அந்த ஜீவனுக்குரிய அந்த வார்த்தையை சாட்சியிடக்கூடிய தீர்க்கதரிசியானவன் கர்த்தருடைய சமூகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிற ஆவியை பெற்றவனாக காணப்படுகிறான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆவியை பெற்றவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் என்றும், தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆவியை தன்னகத்தை பெற்றுக் கொள்ளாதவன் கள்ள தீர்க்கதரிசி என்றும் அப்போஸ்தலனாகிய யோவான் சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே கர்த்தர் கள்ள தீர்க்கதரிசி என்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அந்த காரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் தாங்கள் பெற்றிருக்கிற ஆவி அவர்களை கள்ள தீர்க்கதரிசிகளாக தீர்க்கக்கூடிய ஆவியாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆவி நாம் காணக்கூடியது அல்ல. காண முடியாத ஒரு ஆவிக்குரிய நிகழ்வு தீர்க்கதரிசி என்றும் கள்ள தீர்க்கதரிசி என்றும் சாட்சியிடுகிறது. இந்த ஆவிக்குள்ளாக கூடிய இந்த உணர்வு பிதாவினிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டதை அறிவிக்கும். இயேசு கிறிஸ்துவ மூலமாக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து அதை அவர் தம்முடைய தூதனுக்கு ஒப்புக் கொடுத்ததை அறியக்கூடியதாக காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பிதாவினிடத்தில் இருந்து அனுப்பப்பட்ட இந்த ஆவியானது, தேவனால் உண்டான இந்த ஆவியானது தூதன் மூலமாக கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு அறிவிக்கப்பட்டதை அறியும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சாட்சியிடக்கூடிய அந்த சாட்சியை உணரக்கூடிய உணர்வை அது உண்டும். அப்படி உணரக்கூடிய அந்த உணர்வை உந்தக்கூடிய அந்த ஆவி தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிற ஆவி, அது பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிற ஆவி. அந்த ஆவி தீர்க்கதரிசியையும் கள்ள தீர்க்கதரிசியையும் வேறு பிரிக்கிற ஆவியாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மாமிஷத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவி தேவனால் உண்டானது என்றும், அவரை அறிக்கை பண்ணாத ஆவி தேவனால் உண்டானது அல்ல என்றும் யோவான் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரனாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை எழுதினவன் சாட்சி கொடுக்கிறான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே இவைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது.
மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. யார் மாமிசத்திலே வந்த இயேசு கிறிஸ்து? அவர் கிறிஸ்துவாய் சாட்சியிடப்பட்டவர், அவர் மேசியாவாய் சாட்சியிடப்பட்டவர், அவர் பிதா தம்முடைய சமூகத்திலிருந்து அனுப்ப போகிறவராய் சாட்சியிடப்பட்டவர். இது முன்னறிவிக்கப்பட்ட இந்த நிகழ்வு. இந்த முன்னறிவிக்கப்பட்ட இந்த நிகழ்வை முன்னறிவிக்கப்படும் பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளாக பெற்றிருந்த ஆவி அந்த வெளிப்பட போகிற கிறிஸ்துவை குறித்து முன்னறிவித்தது. அப்படி முன்னறிவித்த அந்த நிகழ்வை சாட்சியிட்ட ஆவி அவைகள் நிறைவேறும் பொழுதும் யாரிடத்திலே வந்திருக்கிறதோ அவர்கள் அந்த வார்த்தைக்கு சாட்சி கொடுப்பார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கப்பட்டவர். அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னறிவிக்கப்பட்ட அந்த காலத்திலே அவர் மாமிசத்திலே வெளிப்படுகிறார். அப்படி நிறைவேறிக் கொண்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிப்பார்கள் என்றால், தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆவியை பெற்றவன் விசுவாசிப்பான். அந்த ஆவியை பெறாதவன் அதை விசுவாசியாத அவிசுவாசியாக காணப்படுவான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவாய் வெளிப்பட வேண்டும். இது தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்ட காரியங்கள். இது அறிவிக்கப்படும் பொழுது எந்த ஆவி இந்த தீர்க்க தரிசனத்தை அறிவித்ததோ அந்த ஆவியை பெற்றிருக்கிறவன் அது நிறைவேறும் பொழுது அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை அதை சாட்சியிடுகிறவனாக காணப்படுகிறான். யார் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அந்த ஆவியை பெற்றிருந்தானோ அதே ஆவியை தன்னகத்தை பெற்றிருக்கிறவன் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் பொழுது அதை சாட்சியிடுகிறவனாக அங்கீகரிக்கிறவனாக காணப்படுவான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்ட காரியமாக அவருடைய ஜனனம் முன்னறிவிக்கப்பட்ட போது எந்த ஆவிக்குள்ளாக உணர்வுக்குள்ளாக கடந்து வந்தார்களோ அதே நிகழ்வுக்குள்ளாக வருகிறவர்கள், அதே ஆவிக்குள்ளாக கடந்து வருகிறவர்கள் அந்த வார்த்தை ஜனனமாகி இருக்கிறதை, அந்த வார்த்தை மாமிசத்திலே வெளிப்பட்டதை ஏற்றுக்கொள்கிறவர்களாக அங்கீகரிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அங்கீகரிக்கிற ஆவி பிதாவினால் அனுப்பப்பட்ட ஆவி என்றும், அங்கீகரியாத ஆவி அது அசுத்த ஆவி என்றும் சாட்சியிடப்படுகிறது. நிறைவேறிக் கொண்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தையை அங்கீகரிக்கக்கூடிய ஆவி அது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிற ஆவி என்றும், அதை அங்கீகரியாத ஆவி அசுத்த ஆவி என்றும் சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த அசுத்த ஆவியானது புறப்படக்கூடிய இடம் வாய் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. வாய் சுவிசேஷத்தை சாட்சியிடுகிறது. அப்படி சுவிசேஷத்தை சாட்சியிடக்கூடிய அந்த வார்த்தையின் மூலமாக, அது வெளிப்படுகிற அந்த வாயின் மூலமாக அந்த ஆவி அங்கே ஜனனமாகி தன்னுடைய கிரியைகளை செய்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். இந்த அசுத்த ஆவியானது புறப்படக்கூடிய இடம் வலு சர்ப்பத்தின் வாய் என்று சாட்சியிடப்படுகிறது. வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து புறப்படக்கூடிய அந்த வார்த்தை அங்கே அதனை பெற்றுக்கொண்டு அதை எடுத்து சொல்லக்கூடிய ஆவி அசுத்த ஆவி என்று சாட்சியிடப்படுகிறது. மற்றொன்று மிருகத்தின் வாய் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த வலு சர்ப்பத்தினுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த மிருகமானது அசுத்த ஆவியை தன்னுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையின் மூலமாக அது வெளிப்படுத்துகிறது. மற்றொன்று கள்ளத்தீர்க்கதரிசியினுடைய வாய் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. வலு சர்ப்பத்தினிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற அந்த வார்த்தையை தன்னகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மிருகம் தன்னிடத்தில் இருந்து அந்த வார்த்தையை தன்னுடைய வாயின் மூலமாக கள்ளத்தீர்க்கதரிசிகளிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறது. இவர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் அல்ல. கர்த்தருடைய ஊழியனாமவன் பிதாவினிடத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டதையும், அப்படி கிறிஸ்து பெற்றுக்கொண்டதை தூதன் மூலமாக தன்னுடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசி பெற்றுக்கொண்டதையும் அங்கே சாட்சியிடக்கூடிய சாட்சியின் ஆவி அது கர்த்தர் அனுப்பியிருக்கிற ஆவியாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது அல்லாதபடிக்கு காணப்படக்கூடிய ஆவி அசுத்த ஆவி என்று சாட்சியிடப்படுகிறது. அந்த அசுத்த ஆவி வலுசர்ப்பத்தின் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையை தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிருகத்திலும், மிருகத்தினுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையை கொண்டு கள்ளத்தீர்க்கதரிசிகளிடத்திலும் வந்து தங்குகிறது. அந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையை கேட்டு அதனை விசுவாசிகளிடத்திலே வந்து தங்குகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஆவி வார்த்தையை கொண்டு வேறு பிரிக்கப்படுகிறது. வாய் வார்த்தை புறப்படக்கூடிய இடம். வார்த்தையை கொண்டு ஆவி அசுத்த ஆவி என்றும், தேவனுடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிற அவருடைய பரிசுத்தத்துக்குள்ளான ஆவி என்றும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்படி பரிசுத்தப்படுத்தப்படக்கூடிய அந்த ஆவி பரிசுத்தப்படுத்தி பாக்கியவான்களாக மாற்றக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வருகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, அப்போஸ்தலனாகிய யோவானிடத்திலே வெளிப்படுத்தும் பொருட்டு
தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் பிதாவினிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அதை தம்முடைய தூதனுக்கு கொடுக்கிறார். அந்த தூதனானவர் வந்து அதை அவருடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தி சாட்சி கொடுக்கிறார். இந்த தன்மையிலே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இவைகள் பின்னர் நிகழக்கூடிய நிகழ்வுகளை குறித்து கர்த்தர் முன்னறிவித்த தீர்க்க தரிசனமாகும். அப்படி முன்னறிவிக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் இங்கே வேறு விரிக்கப்பட்டிருக்கிற காரியங்களாக வேறு விரிக்கப்பட்ட காலங்களிலே நிகழக்கூடிய நிகழ்வாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்களிலே முதலாவது நிகழக்கூடிய நிகழ்வாக தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்ட காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 10வது வசனத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இங்கே கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகி எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை நான் கேட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த முன்னறிவித்த தீர்க்க தரிசனங்கள் எக்கால சத்தம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் கர்த்தரால் முன்குறித்த ஒரு நாள். அப்படி கர்த்தரால் முன்குறித்த அந்த நாளிலே அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய ஊழியக்காரனானவன் ஆவிக்குள்ளானான். அப்படி ஆவிக்குள்ளாக இருக்கும் பொழுது அங்கே எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த எக்கால சத்தம் என்பது தீர்க்க தரிசனமாக சாட்சியிடப்படுகிறது, வார்த்தையாக சாட்சியிடப்படுகிறது. இந்த வார்த்தையானது எக்கால சத்தமாய் அது அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அவனை ஆவிக்குள்ளாக்கி வெளிப்படுத்துகிறது. மற்றவர்களுக்கு, ஆவிக்குள்ளாகாதவர்களுக்கு அது வெறும் எக்கால துணியாகவே காணப்படும். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அந்த எக்கால சத்தத்துக்குள்ளாக அனுப்பப்பட்டிருக்கிற வார்த்தையை அறியக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வருகிறான். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அந்த எக்கால சத்தத்துக்குள்ளாக புறப்பட்ட வார்த்தையை சாட்சியிடக்கூடிய சாட்சியின் ஆவி அவனுக்குள்ளாக இருந்தபடியினால் அவன் அதை இன்னதென்று அறிந்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, புறம்பே இருந்தவனுக்கு அது எக்கால சத்தமாக காணப்பட்டது. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அது வெளிப்படுத்தி கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையாக காணப்பட்டது. அதே போலவே அது நிறைவேறும் வேளையிலும் வார்த்தைக்கு புறம்பாய் இருக்கிறவன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அல்லாதபடிக்கு இருக்கிறவனுக்கு அது வெறும் எக்கால சத்தமாக காணப்படும். அது தூதன் மூலமாக ஊதப்படும் எக்கால சத்தமாகவே காணப்படும். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனாகி அங்கே ஆவிக்குள்ளாகி தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆவியை பெற்றவனாக இருக்கிறவனுக்கு அந்த எக்கால சத்தத்துக்குள்ளாக வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை அறியக்கூடிய கிருபையை பெற்றவனாக காணப்படுவான். அப்படி எக்கால சத்தத்துக்குள்ளாக அனுப்பப்படுகிற அந்த வார்த்தையை அறிகிறவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்றும் சாட்சியிடப்படுகிறான். அது அல்லாதபடிக்கு வெறும் எக்கால துணியை அறிகிறவன் கள்ள தீர்க்கதரிசியாக காணப்படுகிறான். ஏனென்றால் அவனுக்குள்ளாக ஆவிக்குள்ளாக வரக்கூடிய ஒரு நிலை இல்லாதபடிக்கு காணப்படுகிறது. ஆவிக்குள்ளாகி வரக்கூடிய ஒரு நிலை கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய யோவானிடத்திலே காணப்பட்டது போல அவைகள் சாட்சியிடும் வேளையிலும் அந்த எக்கால தொனிக்கும் வேளையிலும் அதற்கு ஆவிக்குள்ளாகி வருகிறவர்கள் அதை அறியக்கூடிய நிலைக்குள்ளாக உயர்த்தப்படுகிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே கர்த்தருடைய நாளிலேயே ஆவிக்குள்ளாகி எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான ஒரு சத்தம் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு சாட்சியிடக்கூடிய காணக்கூடிய ஒரு காரியமாக காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு முதலாவதாக துணித்த அந்த எக்கால துணியானது வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 20வது வசனத்திலே சாட்சியிடப்பட்டிருக்கிற வார்த்தையை கொண்டு வருகிறதாக காணப்பட்டது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். இங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த எக்கால துணி போன்ற எழும்பின அந்த சத்தத்துக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அந்த விசேஷத்திலே யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அந்த தீர்க்க தரிசனமானது 7 நட்சத்திரங்களை குறித்தும் 7 பொன் குத்துவிளக்குகளை குறித்தும் சாட்சியிடக்கூடிய அந்த தீர்க்க தரிசனமாக காணப்படுகிறது. இந்த 7 பொன் குத்து விளக்குகளும் இந்த 7 நட்சத்திரங்களும் சுய தோற்றமுள்ள பொருளையுடையதா இல்லை. இது இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த 7 நட்சத்திரங்கள்
7 சபைக்குரிய தூதர்கள். இந்த 7 பொன் குத்து விளக்குகள் 7 சபைகள். இது சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இதை அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளாகி அறிந்து கொண்டான். இந்த நட்சத்திரங்கள் தூதர்கள் என்று சாட்சியிடப்படுகிறது. இந்த தூதர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். பிதா தம்முடைய குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்து அவர் தம்முடைய தூதனை அனுப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இதில் நிறைவேற போகிறது என்பதை சாட்சி கொடுக்கிறார். பிதா இயேசு கிறிஸ்துவுடைய ஒப்புக் கொடுத்ததை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வலதுகரத்திலிருந்து அனுப்ப போகிற அந்த 7 தூதர்களும் அங்கே நட்சத்திரங்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவர்கள் அனுப்பப்படக்கூடிய காலம் 7 சபை காலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இது முதலாவதாக துணித்த எக்கால சத்தம். இது முதலாவதாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பின்னர் நிறைவேற போகிறதாக முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாகும். இது நிறைவேற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சபை காலங்கள் நிறைவேற வேண்டும். இந்த 7 சபை காலங்களால் பிரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சபை காலத்துக்குரிய கிரியைகள் தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்டது போல நிறைவேற வேண்டும். அப்படி அறிவிக்கப்பட்டதை பிதா குமாரனிடத்தில் ஒப்புக் கொடுத்து அதை தூதன் மூலமாக அனுப்புறதை பெற்றுக்கொண்ட ஊழியன் சாட்சியிட வேண்டும். இது ஒவ்வொரு காலத்திலும் தூதன் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக வந்து மாமிசத்திலே வெளிப்பட்டவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். இது 7 சபை காலங்களாக முன்னராகவே சாட்சியிடப்பட்டு விட்டது. இந்த 7 சபை காலங்களும் சாட்சியிடப்பட்டு அந்த சாட்சிக்குரிய கிரியைகள் யாவும் நிறைவேற வேண்டும். அது நிறைவேறிற்று. இது முதலாவது அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இரண்டாவதாக ஒரு தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக இந்த சபை காலங்களுக்கு பின்னர் நிறைவேற வேண்டிய ஒரு வார்த்தை அங்கே தீர்க்க தரிசனமாக எக்காலமாக அங்கே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி காட்டப்பட்டது. வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இந்த 7 சபை காலங்களும் நிறைவேறின பின் இங்கே நிகழக்கூடிய அந்த நிகழ்வு தீர்க்க தரிசனமாக எக்கால சத்தமாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, முன்னர் எப்படி எக்கால சத்தமாக ஒரு துணி தொனிக்கப்பட்டதோ அதே போல இவைகள் நிறைவேறின பின்பு முன்னர் தொனித்த அந்த எக்கால சத்தத்துக்குரிய கிரியைகள் நிறைவேறின பின்பு வேறொரு எக்கால சத்தம் தொனிக்கிறது. இந்த எக்கால சத்தத்தை புறம்பே இருக்கிறவர்கள் எக்கால சத்தமாகவே அறிந்து கொள்ளக்கூடிய நிலை. ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய ஊழியக்காரனாகி ஆவிக்குள்ளாகி இருந்தவன் அந்த சத்தத்துக்குள்ளாக அனுப்பப்பட்ட வார்த்தையை அறிந்தவனாக இருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த வார்த்தை மிருகத்தை குறித்து சாட்சியிடக்கூடிய வார்த்தை. சபைக்காலங்கள் நிறைவேறின பின் எழும்பின அந்த எக்கால சத்தம் தீர்க்க தரிசனமாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு சாட்சியிடப்பட்டிருக்கிறது. எழும்பக்கூடிய அந்த மிருகத்தை குறித்து. அந்த மிருகம் தன்னகத்தே 7 தலைகளை கொண்டதாக காணப்பட வேண்டும். இது அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த விசேஷத்திலே தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்டது. இது நிறைவேறும் வேளையிலும் எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தம் தொனிக்கப்படும். அந்த தொனிக்கப்படக்கூடிய அந்த சத்தத்தை கர்த்தருடைய ஊழியனாய் இருந்து அந்த சத்தத்துக்குரிய அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறவன் சாட்சியிட வேண்டும். முன்னர் எப்படி சபைக்காலங்களிலே கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாக அந்த தூதனுடைய வார்த்தை சாட்சியிடப்பட்டதோ அதே போலத்த ஒரு நிலை எக்கால சத்தமாய் அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தையை, எக்கால சத்தம் போன்று தொனித்த அந்த வார்த்தையை, தீர்க்க தரிசனமாய் உரைத்த அந்த வார்த்தை நிறைவேறுகிறதையும் சாட்சியிட வேண்டும். தூதன் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை வந்து சாட்சியிடப்பட வேண்டும். இத்தகைய கிரியைகள் தீர்க்க தரிசனமாய் சபைக்காலங்களுக்கு பின்னர் நிகழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது பின்னர் நிகழ வேண்டியதை யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டினார். இது பிதாவினால் நேரடியாக அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தவில்லை. இது இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது, குமாரனிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவருடைய கரத்திலிருந்து புறப்பட்ட நட்சத்திரங்கள் மூலமாக, தூதர்கள் மூலமாக அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஊழியக்காரர்கள் அவைகளை சாட்சி கொடுத்தார்கள். விசுவாசித்தவர்கள் நீதிமான்களாக மாறினார்கள். இது நிறைவேற்றப்பட வேண்டிய காரியம். இதுவே எக்கால சத்தமாய் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது. சபைக்காலங்கள் நிறைவேறிய பின் மிருகம் அடையாளம் காட்டப்பட வேண்டும்.
மிருகம் அடையாளம் காட்டப்பட்டு அதனுடைய ஆளுமை வெளிப்படுத்தப்பட்டு அந்த ஆளுமைக்குள்ளாக அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்லாதபடிக்கு அந்த எக்காலம் அங்கே சத்தமாய் துணிக்கும். இந்த எக்கால சத்தத்துக்குள்ளாக எழுப்பக்கூடிய வார்த்தையை ஆவிக்குள்ளாகி அதை ஏற்றுக்கொண்ட ஊழியர்கள் சாட்சியிடுவார்கள். மற்றொரு காரியமாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. இங்கே மற்றொரு எக்கால சத்தம் தொனிக்கிறது. அந்த எக்கால சத்தம் 7வது தூதனுடைய நாளிலே தொனிக்கக்கூடிய சத்தமாக காணப்படுகிறது. இந்த 7வது தூதனுடைய நாளிலே தொனிக்கப்படக்கூடிய அந்த சத்தமானது தேவ ரகசியத்தை நிறைவேற்றுகிற ஒரு சத்தமாக காணப்படும். இங்கே புறம்பே இருக்கிறவர்களுக்கு அது காணப்படக்கூடிய காரியமாக எப்படியாக காணப்படும் என்றால் அது வெறும் எக்கால சத்தமாக மாத்திரமே காணப்படும். அதற்குள்ளாக அனுப்பப்படுகிற வார்த்தை அறியத்தக்கதாக இராது. ஆனால் இங்கே ஆவிக்குள்ளாகி கர்த்தருடைய ஊழியனாய் வந்து சாட்சியிடுகிறவன் அந்த தேவ ரகசியமாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை அந்த சத்தத்தின் நாளிலே, அந்த எக்கால தொனியின் நாளிலே அது நிறைவேறி இருக்கிறது என்பதை அறியக்கூடிய ஆவிக்குரிய உணர்வுக்குள்ளாக கொண்டு செல்லும். அந்த உணர்வு சாட்சியிடப்பட வேண்டும். அது கர்த்தருடைய ஊழியனாய் சாட்சியிடப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய ஊழியன் இந்த காரியங்களை எல்லாம் ஆவிக்குள்ளாகி அறிகிறவனாக காணப்படுவான். அப்படி ஆவிக்குள்ளாகி அறிகிறவனாக காணப்படுகிறவன் கொடுக்கிற வார்த்தையை, சாட்சியை விசுவாசிக்கிறவன் ஆவிக்குள்ளாகி விசுவாசிக்கிறவனாக காணப்படுவான். ஆவிக்குள்ளாகி விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குரியவனாக தீர்க்கப்படுவான். இதுவே ஒவ்வொரு காலத்திலும் பிதாவினால் சாட்சியிடக்கூடிய சாட்சியாக காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இங்கே மற்றொரு எக்கால சத்தத்தினுடைய காரியங்கள், அது நிறுத்தப்பட போகிற காரியம் அங்கே முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாக காணப்படுகிறது. புறமண்டலக்காரரும் கீதவாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரரும் ஆனவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. பாபிலோன் தள்ளப்பட வேண்டும். பாபிலோன் தள்ளப்படுகிறது. தள்ளப்படுவது எப்படி அறிய வேண்டும்? அங்கே எக்கால துணி இனி ஏற்படாது. எக்கால துணி வார்த்தையை கொண்டு வருகிற துணி. எக்கால துணி தூதன் மூலமாய் கொண்டு வந்து சாட்சியிடக்கூடிய வார்த்தையாகும். அப்படி தூதன் மூலமாக கொண்டு வரக்கூடிய அந்த வார்த்தை நிறுத்தப்படக்கூடிய ஒரு வேளை தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எக்கால துணியானது தள்ளுண்ட அந்த நகரத்திலே இனி தொனிக்கப்படாது. ஏனென்றால் அந்த எக்கால சத்தத்தை, அதற்குள்ளாக வெளிப்படுகிற வார்த்தையை யார் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அங்கே இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த எக்கால சத்தத்துக்குரியவர்கள் அங்கே சூனியமாக காணப்படக்கூடிய ஒரு நிலை, அது இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை பாபிலோன் தள்ளுண்ட நகரமாக மாறக்கூடிய வேளை இது தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தூதன் மூலமாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி காட்டப்பட்டது. அப்படி வெளிப்படுத்தி காட்டின இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும் பொழுதும் தூதன் மூலமாக வந்து அந்த நகரம் தள்ளுண்டது சாட்சியிடப்படும். தூதன் மூலமாக வந்து அந்த நகரம் தள்ளுண்டதை சாட்சியிடக்கூடிய வேளை எக்கால துணி நிறைவடையக்கூடிய வேளை. அதன் பின்னர் அந்த நகரம் தள்ளுண்டதென்றும் அந்த நகரத்திலே எக்கால துணி இனி ஒரு காலம் துணிக்காது என்றும் கர்த்தர் சாட்சியிடக்கூடிய சாட்சியின் துணியாய் அது துணிக்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பாபிலோன் நகரம் தள்ளப்படக்கூடிய வேளை, புறஜாதி கிருபையை இழந்திருக்கிற வேளை, புறஜாதிகளை கிருபையை இழந்திருக்கக்கூடிய வேளையிலே எக்கால துணி இனி துணிக்கப்படாதிருக்கக்கூடிய வேளையாகும். கடைசி எக்காலம் துணிக்கப்படும். அப்படி கடைசி எக்காலமாய் துணிக்கக்கூடிய அந்த எக்கால சத்தத்துக்குள்ளாக அனுப்பக்கூடிய வார்த்தை கடைசி ஏற்பாட்டிலே எழும்பக்கூடிய எச்சரிப்பின் சத்தமாகவே அது வெளிப்படும். அப்படி வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தையை கர்த்தருடைய தூதன் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த எக்கால துணியை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசித்து அதற்குள்ளாக அவர்கள் சாட்சியிடுவார்கள். அந்த சாட்சியை அங்கீகரிக்கிறவன் கிறிஸ்துவுக்குள்ளாகி கிறிஸ்துவனுடையவனாய் எடுத்துக் கொள்ளப்படுவான். மற்றவர்கள் பிதாவினுடைய சமூகத்தில் இருந்து அந்த நகரம் தள்ளப்பட்டது போல தள்ளுண்டவர்களாகி ஆக்கினைக்கென்று தீர்க்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினால் ஒப்புக் கொடுக்கப்பட்டதை கொண்டு வரும் தூதன் இவை யாவற்றையும் வந்து அவர் நிறைவேறும் வேளையிலும் வந்து சாட்சியிடப்பட வேண்டும். அந்த சாட்சி கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அறியும்படியாக அவர்களிடத்திலே சாட்சியிடப்படக்கூடிய சாட்சியாக அமையும்.
அந்த சாட்சி கர்த்தருடைய ஊழியர்களுக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சி. அந்த சாட்சியை கர்த்தருடைய ஊழியர்கள் அங்கீகரிப்பார்கள். அங்கீகரிக்கக்கூடிய கர்த்தருடைய ஊழியர்கள் அவைகளை சாட்சி கொடுப்பார்கள். அந்த சாட்சியை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களாக காணப்படுவார்கள். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.